லிமிட்ஸ் ஃபிட்ஸ் அண்ட் டாலரன்ஸ்ல பார்ட் 4ல தியரி பார்த்தோம். இப்போ பார்ட் 5ல அதோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கொஸ்டின் நம்பர் 1 இதுல ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. இது டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். ஓகே, நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இது என்ன கிளியரன்ஸ் ஃபிட்டா, என்ன டைப் ஆஃப் ஃபிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டா நமக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபார்முலா வச்சு ட்ரை பண்ணலாம், இல்ல டயக்ராம் வச்சு ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வச்சு. இப்போ சி மினிமம் கிளியரன்ஸ்ங்கிறது ஹச் உடைய மினிமம் மைனஸ் ஹச்எஸ் எஸ் உடைய மேக்ஸிமம். இங்க ஃபர்ஸ்ட் மினிமம் போட்டா அடுத்து மேக்ஸிமம். ஓகே, அடுத்து சி மேக்ஸ், இங்க வந்து ஹச் மேக்ஸ், இங்க மேக்ஸ் போட்டா இங்க மேக்ஸ் மைனஸ் எஸ்க்கு மினிமம். ஓகே, இப்போ ஹோல் கொடுத்துட்டாங்க. ஹோல் வந்து மேக்ஸிமம் வந்து 50.02, 50 plus 0.02. அதே மினிமம் வந்து 50 minus 0.02, 49.98. ஓகே, அடுத்து ஷாஃப்ட் உடைய மினிமம் வந்து 50 minus 0.03, so 49.97. அதோடைய மேக்ஸிமம் வந்து 50 minus 0.01, அப்போ 49.99. ஓகே, இப்போ நமக்கு மினிமம் மேக்ஸிமம் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். ஹோலுடைய மினிமம் வந்து 49.98 மைனஸ் ஷாஃப்டுடைய மேக்ஸிமம் 49.99. ஓகே, இப்போ நமக்கு இதோட ஆன்சர் வந்து நெகட்டிவ்ல வருது, நெகட்டிவ். ஓகே, அடுத்து மேக்ஸ் உடைய வேல்யூ பார்க்குறோம். ஹச் மேக்ஸ் வந்து 50.02. அடுத்து ஹோலுடைய மினிமம் பார்க்குறோம் 49.97. இப்போ இது வந்து நமக்கு பாசிட்டிவா வந்திருக்கு. சரி, இப்போ ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ் அப்படின்னா டிரான்சிஷன் ஃபிட். சரியா, ரெண்டும் பாசிட்டிவா இருந்தா கிளியரன்ஸ், ரெண்டும் நெகட்டிவா இருந்தா இன்டர்ஃபரன்ஸ். ஸோ அதை வச்சு நம்ம ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிடலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ட்ரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஜீரோ லைன் வச்சுட்டு இதுதான் ஜீரோ லைன் எதுக்கு செட் பண்ணிருக்கோம்னா 50க்கு செட் பண்ணிருக்கு. 50 தான் ஜீரோ லைன். ஸோ அதுல இருந்து பிளஸ் 0.02, ஸோ அப்பர் லிமிட் வந்து 50.02 மைனஸ் 0.02 வந்து 49.98. இது வந்து லோயர் லிமிட் ஆஃப் ஹோல். அடுத்து ஷாஃப்ட் வரையும். ஷாஃப்ட் வந்து ரெண்டுமே கீழே தான். ஸோ அப்பர் லிமிட் வந்து 49.99, லோயர் லிமிட் வந்து 49.97. இப்போ ரெண்டோட டாலரன்ஸும் எப்படி இருக்குன்னா ஓவர்லாப் ஆகுது. ஸோ ஓவர்லாப் ஆச்சுன்னா டிரான்சிஷன் ஃபிட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 2. இதில் வந்து ஷாஃப்டோட சைஸ் கொடுத்துட்டாங்க 25 மைனஸ் 0.01 பிளஸ் 0.04 கொடுத்துட்டாங்க. அடுத்து ஹோலுடைய இது கொடுத்துட்டாங்க. இப்போ மேக்ஸிமம் இன்டர்ஃபரன்ஸ் கேட்குறாங்க. இப்போ நம்ம எடுத்தோடனே நமக்கு ஃபார்முலா தெரியும், டைரக்டா போட்டு போயிடலாம். மேக்ஸிமம் இன்டர்ஃபரன்ஸ் ஐ மேக்ஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எஸ், அடுத்து ஹச், ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தான் அது மைனஸ். இங்க மேக்ஸ் போட்டா இங்கே மேக்ஸ், அடுத்து இங்க அதுக்கு ஆப்போசிட் மினிமம். இப்போ எக்ஸ் ஷாஃப்டுடைய மேக்ஸிமம் லிமிட் இது. ஷாஃப்ட் வந்து 25 பிளஸ் 0.04 தான் மேக்ஸிமம், அப்போ 25.04. ஹோலுடைய மினிமம் 25.02. இதுதான் ஹோலுடைய மினிமம், இது ஷாஃப்டுடைய மேக்ஸிமம். ஸோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ 0.02 mm. இது mmல இருக்கு. நம்ம மைக்ரானா மாத்தினா இன்டூ 1000, அப்போ 20 மைக்ரான்ஸ். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. ஹோலுடைய சைஸ் கொடுத்துட்டாங்க, ஷாஃப்டுடைய சைஸ் கொடுத்துட்டாங்க, ரெண்டுமே 9 டயாமீட்டர் தான். ரிசல்ட்டிங் அசம்பிளி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்னன்னா நமக்கு சி மினிமம் கண்டுபிடிக்கணும். சி மினிமம்ங்கிறது ஹச், அதோட மினிமம் மைனஸ் ஷாஃப்டுடைய மேக்ஸிமம். அடுத்து சி மேக்ஸ்ங்கிறது ஹச் உடைய மேக்ஸிமம் மைனஸ் ஷாஃப்டுடைய மினிமம். ஓகே, இப்போ நம்ம ரெண்டுமே காமன் 9 அதனால டாலரன்ஸ் வச்சு போய்க்கலாம். இப்போ ஹோலுடைய மினிமம் வந்து 0.00 மைனஸ் ஷாஃப்டுடைய மேக்ஸிமம் வந்து 0.01. அப்போ இது நமக்கு நெகட்டிவ்ல வருது. ஸோ இது வந்து நெகட்டிவ். ஓகே,
அடுத்து ஹோலுடைய மேக்ஸிமம் வந்து நம்ம இந்த டாலரன்ஸ் மட்டுமே கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பண்ண மாதிரியும் சால்வ் பண்ணலாம். 0.015 மைனஸ் ஷாஃப்டுடைய மினிமம் வந்து 0.001. இப்போ இது வந்து நமக்கு பாசிட்டிவ் ஆகுது. அப்போ ஒன்னு நெகட்டிவ் ஒன்னு பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அது டிரான்சிஷன் ஃபிட். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்படி இல்லைன்னா நம்ம டாலரன்ஸ் ஜோன் நம்ம ட்ரா பண்ணோம். இது ஹோலுடைய டாலரன்ஸ், இது ஷாஃப்டுடைய டாலரன்ஸ், ரெண்டும் ஓவர்லாப் ஆகுது, அதனால டிரான்சிஷன் ஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4ல ஷாஃப்டுடைய டைமென்ஷன் கொடுத்துட்டாங்க. அதோட டயாமீட்டர் வந்து 35, அதோட டாலரன்ஸ் வேரியேஷன் வந்து -0.009 to -0.025. இது நம்ம 1/1 கொடுக்கலாம், இப்படி 2 போட்டும் கொடுக்கலாம், எப்படி என்ன கொடுக்கலாம். இப்போ இதுல என்ன கேட்கறாங்கன்னா ஃபண்டமெண்டல் டீவியேஷனும் டாலரன்ஸும் கேட்கறாங்க. ஃபண்டமெண்டல் டீவியேஷன் அப்படின்னா அந்த 0 லைன்ல இருந்து அந்த டாலரன்ஸ் எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு. இப்போ இதுதான் வந்து அந்த பேஸ் லைன் 0 லைன், இது வந்து 35. ஃபர்ஸ்ட் லிமிட் வந்து -0.009. ஸோ 0.009 இது. அடுத்த பாயிண்ட் வந்து -0.0025 இது. ஓகே, இப்போ அந்த பேஸ் லைன்ல இருந்து இந்த டாலரன்ஸ் எவ்வளவு தூரம் தள்ளி இருக்குன்னா 0.09. அப்போ இதுதான் வந்து நமக்கு ஃபண்டமெண்டல் டீவியேஷன். இந்த பேஸ் லைன்ல இருந்து இந்த டாலரன்ஸ் ஜோன் எவ்வளவு தூரம் தள்ளி இருக்குங்கிறது ஃபண்டமெண்டல் டீவியேஷன். அது 0.09 தள்ளி இருக்கு. ஸோ 0.09 சி இருக்கு, டி இருக்கு. அடுத்து டாலரன்ஸ் கேட்கறாங்க. டாலரன்ஸ் வந்து இது நமக்கு 0.025. ஸோ 0.025 minus 0.009. ஸோ நமக்கு 0.016. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபண்டமெண்டல் டீவியேஷன்ங்கிறது அந்த 0ல இருந்து எவ்வளவு தள்ளி இருக்கு அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 5. இது ஒரு 2 மார்க் கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. இப்போ நமக்கு ஹோலுடைய இது கொடுத்துட்டாங்க. 40 0ல இருந்து 0.05 வரைக்கும் வேரி ஆகுது. அதோட மினிமம் கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க, சி மினிமம் கொடுத்துட்டாங்க, டாலரன்ஸ் கொடுத்துட்டாங்க, ஷாஃப்டுடைய டாலரன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, மேக்ஸிமம் கிளியரன்ஸ் கேட்குறாங்க. நமக்கு மேக்ஸிமம் கிளியரன்ஸ் சி மேக்ஸ் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹச், அடுத்து எஸ், டிஃபரன்ஸ்னா மைனஸ், இங்க மேக்ஸ்னா இங்க மேக்ஸ், இங்க மினிமம். ஓகே, இப்போ நமக்கு ஹோலுடைய மினிமம் கொடுத்துட்டாங்க, மேக்ஸிமம் கொடுத்துட்டாங்க. அப்போ இது நமக்கு கொடுத்துட்டாங்க, இது கிவன். நமக்கு இது கேட்குறாங்க. அப்போ நமக்கு எஸ் மினிமம் நமக்கு தெரியாது, இது நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நமக்கு இங்க மினிமம் கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ சி மினிமம் கொடுத்துட்டாங்க. சி மினிமம் இஸ் ஈக்குவல் டு ஹச் மினிமம் மைனஸ் ஷாஃப்டுடைய மேக்ஸிமம். நமக்கு சி மினிமம் 0.01 mm, ஹச் மினிமம் வந்து 40 மைனஸ் எஸ் மேக்ஸ். இதுல இருந்து நம்ம ஷாஃப்டுடைய அப்பர் லிமிட் மேக்ஸிமம் லிமிட் நம்ம சொல்லிடலாம். ஸோ 40, இந்த இது பண்ணா 40 மைனஸ் 0.01 வந்து 39.99. ஓகே, இப்போ நமக்கு ஹோலுடைய லோயர் லிமிட் கொடுத்துட்டாங்க, ஹோலுடைய அப்பர் லிமிட் கொடுத்துட்டாங்க. நமக்கு ஷாஃப்டுடைய அப்பர் லிமிட் கிடைச்சிருச்சு, இது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஷாஃப்டுடைய டாலரன்ஸ் 0.04 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல இருந்து 0.04 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஷாஃப்டுடைய மினிமம் லிமிட் கிடைக்கும். ஸோ இந்த 39.99ல இருந்து மைனஸ் 0.04 போட்டோம்னா 39.95. ஸோ மினிமம் நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ ஷாஃப்டுடைய மினிமம் வந்து 39.95. ஹோலுடைய மேக்ஸிமம் வந்து 40.05. இப்போ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து 0.1 mm. இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ.